சித்தர்கள் அதிக அளவுல உழவர் தான் நம்ம பெற ரங்கமலை. இந்த கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதை குறிக்கும் வகையில கோவிலுக்கு பின்புறம் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ள இருக்க தூண்ல பாண்டிய மன்னரும் மக்களோடு மக்களா நின்று சிவபெருமானை வழங்குவதைப் போல ஒரு கச்சிலையும் செதுக்கப்பட்டிருக்கும். கோவிலுக்கு உள்ள இருக்க சிவலிங்கமானது அரை அடி அளவிலான சுயம்பலிங்கம். இந்த கோவில் மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது. இன்னும் கூடுதல் சிறப்புங்க. ரங்கமலை மல்லீஸ்வரர் கோவிலுக்கு வர மலையேற்றம் கடுமையானதுதாங்க. ஆனா ரங்கமலை கம்பத்து உச்சிக்கு போற மலையேற்றம் ரொம்ப கடுமையானதுங்க. இந்த மலைப்பாதை நிறைய சவால்களும் சாகசங்களும் நிறைந்து காணப்படும். உச்சிக்கு பக்கத்துல போக போக கிட்டத்தட்ட 90 டிகிரி செங்குத்தா இருக்குங்க. பாறை இடுக்குகளை பிடிச்சு தவழ்ந்து ஏறி போற மாதிரி இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை உச்சிக்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய அளவுல ஏதோ சாதிச்ச மாதிரி நமக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்படுங்க. இந்த மலையில மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் அதிக அளவுல காணப்படுவதால இந்த மலையேற்றம் பண்ணும்போது ஆன்மீகத்தையும் தாண்டி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. மலையேற்றம் பண்ணும்போது ஆங்காங்கே சித்தர்கள் தவம் செய்த குகைகளை நிறைய இடங்களில் நம்மளால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கற்களை கொண்டு பாறைகளை தட்டும் பொழுது மணியோசை போல கேட்கிற இசை பாறைகளை நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த ரங்கமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் டு அரவக்குறிச்சி போற கரூர் தேசிய நெடுஞ்சாலையில வேடசந்தூருக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு தீவிர சிவபக்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரங்கமலைக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய.